ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஹா சமையல். இன்றைக்கி நம்ம நிஹா சமையலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான சூப்பரான கொங்கு நாட்டு ஸ்டைல் நாட்டுக்கோழி சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்றதை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இதுக்கு ஃபஸ்ட்டு 1 kg அளவுக்கு நாட்டுக்கோழி சிக்கன் எடுத்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த கிரேவிக்கு ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி சேர்க்கணும். அதுதான் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும், நல்ல மணமாக இருக்கும் இந்த கிரேவி. இதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 3/4 டீஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 அன்னாச்சி பூ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மணம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். வறுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கிறேன். இதை தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறமா அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 20 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பல்லாரி கூட சேர்த்துக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவு வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு தக்காளியை பாதியாக கட் பண்ணிவிட்டு அதையுமே சேர்த்துக்கிறேன். நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது கூடவே 3 பல் அளவுக்கு பூண்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஆற விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த மிளகு, ஜீரகம், சோம்பு அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, பூண்டு அதையுமே இப்போ கிரேவி தாளிக்கிறது நல்ல ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் குக்கிங் ஆயில் சேர்க்கணுன்னா கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணிவிட்டு அதையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கப்புறமா 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது ஒரு ஃப்ளேவருக்காக சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள். நான் வீட்டு மிளகாய் தூள் அப்படிங்கிறனால 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் கடை மிளகாய் தூள் அப்படின்னா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து. இப்போ இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சு அதுக்கப்புறமா இதில் தேவையான அளவுக்கு மல்லித்தூள் ஒரு 5 எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருந்த மசாலாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்த மசாலா சேர்த்து வதக்கும் போதே அவ்வளோ ஒரு மணமாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி. ட்ரை பண்ணி பாருங்கள். இது நாட்டுக்கோழி சிக்கனில் தான் பண்ணணும்னு இல்லை, பிராய்லர் சிக்கனில் கூட இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார் அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5லேருந்து 6 விசில் விட்டுக்கலாம். இது நாட்டுக்கோழி சிக்கன் அப்படிங்கிறனால இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் 5லேருந்து 6 விசில் விட்டுக்கோங்க. 6 விசில் விட்டதுக்கப்புறமா ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறப்பவே தெரியும், நல்லா சூப்பராக சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். இது தேங்காய் பால் சேர்க்கும் போது இன்னுமே நல்ல டேஸ்ட் கொடுக்கும். தேங்காய் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சிம்லேயே ஒரு 15 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லி இலை. இது கருவேப்பிலை சேர்க்கும்போது நல்ல ஒரு மணமாக இருக்கும். கடைசியாக சேர்த்துட்டு கொஞ்சமாக லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு கெட்டியானது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஒயிட் ரைஸ், கீ ரைஸ், இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷன். ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் கொங்கு நாட்டு ஸ்டைலில் நம்ம செஞ்சுருக்கோம். இந்த ரெசிபி எனக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.